இன்னைக்கு காலையில நம்மளுக்கு எந்த வேலையும் இல்லாததுனால என்ன பண்ணிட்டேன், ட்ரெஸ் துவைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா, அப்பா ஒரு தேவைக்காண்டி வெளியில போறேன், அங்கேயே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டாங்க. அதனால நம்மளுக்கு மட்டும் என்ன சமைக்கிறது அப்படின்னு சாப்பாடு மட்டும் வச்சுட்டு ஊறுகாய் இருந்துச்சா அத வச்சிருந்தேன். ட்ரெஸ் துவைக்க போனப்ப ஒரு தேங்காய் விழுந்து கிடந்துச்சு. முத்திருச்சு போல இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா அதுவே விழுந்துருந்துச்சு. சரி தண்ணி இருக்கான்னு பார்த்தேன், தண்ணி எல்லாம் இருந்துச்சு. அத ஒரு ஓரமா தம்பிக்கு தெரியாம எடுத்து வச்சிரணும். இல்லைன்னா குடிச்சு புடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவனுக்கு தெரியாம எடுத்து வச்சுட்டு சிக்கு தான் எடுத்துட்டு இருந்தேன். என்னமோ ஒரு யோசனையில சிக்கு எடுத்துக்கிட்டு இருந்தேன். சிக்குக்கும் வலிக்காம, முடிக்கும் வலிக்காம அவ்வளவு அழகா சிக்கு எடுத்துட்டு இருந்தேன். கடைசி வரைக்கும் சிக்கு எடுக்கல. சரின்னு கொண்டைய போட்டுவிட்டு நேத்து ட்ரெஸ் துவைச்சு வச்சிருந்தேன்ல, அதெல்லாம் அள்ளி சோபா செட்டு மேல போட்டு வச்சிருந்தேன். அதெல்லாம் அப்படியே கிடந்துச்சு. அதெல்லாம் எடுத்து மடிச்சு வைப்போம்னு ஒரு சைடா மடிச்சு வச்சுட்டு இருந்தேன். மடிச்சு வச்சுட்டு தம்பியையும் தூங்க வச்சுட்டு அப்படியே நம்ம போய் சாப்பாட்டில் இறங்கியாச்சு. சாப்பாட்டில் ஆல்ரெடி ஊறுகாய் ஒன்று நம்ம போட்டு வச்சுருந்தோம்ல, அப்பா அந்த ஊறுகாய் வேணாம்ப்பா குழம்பு வச்சிருவோம்னு சொன்னாங்க. இப்போ என்னை விட அவங்க தான் அதிகமாக எடுத்து காலி பண்ணிட்டு இருக்காங்க. அதோட சாப்பாடை முடிச்சுட்டு தம்பிட்டு ஃபோட்டோ ஆல்பம்லாம் சின்ன வயசில் எடுத்தது அப்படியே இருந்துச்சா, தூசியாக இருந்துச்சு, எடுத்து தொடச்சி வைப்போம்னு எடுத்தேன். இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே அவன் 1 மந்த்து அந்த டைமிங்குள்ளே எடுத்தது. அவன் செய்கிற ஒவ்வொரு சேட்டையுமே அப்படியே ஃபோட்டோவாக ஆல்பமாக போட்டிருந்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.